வணக்கம். நான் இன்னைக்கு வெஜிடபிள் சூப் வந்து எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். வெஜிடபிள் சூப் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல வந்து முதல்ல வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிக்கட்டும். பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுத்தோம். நான் வந்து இப்போ வந்து நான் வந்து இதில் முட்டைக்கோசு, கேரட்டு, முட்டைக்கோஸ் போட்டிருக்கேன், கேரட் போட்டிருக்கேன், சோளம் போட்டிருக்கேன், ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன், இஞ்சி அப்புறம் பூண்டு இவ்வளோ வதங்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து தண்ணி விட போகிறேன்னா கொஞ்சம் தக்காளியும் போடணும். தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் அதோட போடுறேன்னா. இதில் பட்டாணியும் போட்டுக்கலாம். எங்கிட்ட பட்டாணி இல்லை, அதனால நான் பட்டாணி வந்து போடலை. இது வந்து கொஞ்சம் வதங்கியாச்சு. கொஞ்சம் வந்து இதில் வந்து நான் தண்ணி விடுறேன். இந்த காய் வந்து நல்லா கொதிக்கட்டும். நான் வந்து ஒரு மூடி வச்சு நான் மூடி வைக்கிறேன்னா நல்லா கொதிக்கட்டும். நல்லா வெஜிடபிள்லாம் நல்லா கொதிச்சாச்சு. நான் இப்போ வந்து இதுக்கு வேணுங்கிற சால்ட் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் சுகர் போடுறேன். நான் வந்து கார்ன் மாவு எடுத்து வச்சிருக்கேன், கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கரைச்சி அதையும் இதோட விடுறேன்னா. இல்லை கான் மாவும் விட்டாச்சு. இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து பெப்பர் போடுறேன், பெப்பர் பவுடர். சூப்பு வந்து ரெடியாக எடுத்தோம். கடைசியில் வந்து நான் வந்து கேஸ் அணைச்சிட்டு லெமன் மட்டும் நான் பிழிகிறேன். இப்போ வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். சூடான சுவையான வெஜிடபிள் சூப் வந்து ரெடியாக எடுத்தோம். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.